டீசெண்டாக நான் பேசுவேன் நான். ஆனால் இவங்களை பற்றி எனக்கு டீசெண்டாக பேச முடியல என்னால். கம்யூனாட்டி நாய்ங்களா, அறிவில்லையடா உங்களுக்குலாம்? விவசாயிக்கிட்ட போய் லஞ்சம் கேட்குறியடா நீங்களா? நல்லா இருப்பீங்களா நீங்களா? உங்கள் குடும்பம் நல்லா இருக்குமாடா? விவசாயிகள் என்னுடைய கடவுள், எனக்கு சோறு போடுற கடவுள், என்னை போன்ற கோடிக்கணக்கான மக்களுக்கு சோறு போடுற கடவுள். அப்படிப்பட்ட விவசாயிகளை போய் லஞ்சம் கேட்டு அந்த லஞ்சம் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் பங்கிட்டுக்கிறீங்களே, நல்லா இருப்பீங்களா நீங்களா? இந்த நெல்லை 3 மாதம் 4 மாதம் கஷ்டப்பட்டு அதை போட்டு அறுவடை பண்ணி இந்த மழையில் போய் இப்போ சொன்னாங்க பாரு, முக்காடு போட்டு மூடி அங்கேயே படுத்துட்டு இருக்கிறான் விவசாயி. எடுத்துன்னு போயிட்டான். எடுத்துக்க முடியாது, அங்கே எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் நாள் இரு. ஒரு நெல் கொள்முதல் நிலையத்தை கெப்பாசிட்டி என்ன ஆகுது, 700 மூட்டைனா எதுக்கியா நீங்களாம் ஆட்சி பண்ணுறீங்க? இப்போ அதில் ஒரு மூட்டைக்கு 60 ரூபான்னு வச்சுக்கிங்களேன். ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளோ லஞ்சம் கேட்குறானுங்க, எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க? ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய், 2.5 மூட்டைக்கு 150 ரூபாய். அது இல்லாமல் 40 கிலோ நீ எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவன் கணக்கு 38 கிலோ தான் கணக்கு போடுறான். 2 கிலோ அவன் எடுத்துக்கிறான். ஆக மொத்தம் அதில் 5 கிலோ அதில் அடிச்சிடுறான். 2.5 மூட்டையில் 5 கிலோ அடிச்சிடுறான். அந்த 5 கிலோ 125 ரூபாய், இதில் 150 ரூபாய். ஆக மொத்தம் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 275 ரூபாய் லஞ்சம் வாங்குறான் இந்த படுபாய்ங்க, கம்யூனாட்டிங்க. அதெல்லாம் நான் சொல்றேன், இவ்வளோ மோசடி. என்கிட்ட ஆட்சியை விடுங்க, 6 மாதம் போதும். இதெல்லாம் 6 நாளில் என்னால் ஒழிக்க முடியும். இதெல்லாம் 6 நாளில் என்னால் ஒழிக்க முடியும்.